அன்பு சார்ந்த நேயர்களே, காலை வணக்கம். கைத்தல நீரை கனி அப்பமோடவல் பொறி கப்பிய கரி மூகல் அடிபேணி. கைத்தல நீரை கனி அப்பமோடவல் பொறி கைத்தல நீரை கனி அப்பமோடவல் பொறி கப்பிய கரி மூகல் அடிபேணி. கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமனவினை கடிதேகும். மத்தமோ மதியமோ வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் தீரள் புய மதயானை. மத்தளவயிரனை உத்தமி பூதல்வனை மற்றவிழ் மலர் கொடு பணிவேனே. முத்தமிழடைவினை முப்படு கிரீதனில் முப்புறமேறி செய்த அச்சுவனூரை தரம் அச்சது பொடி செய்த அதிதீர அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புணமதனிடை இவமாகி. அக்குற மகளுடல் அச்சிறு முருகனை அக்கன மருள் பெருமாளே. உம்பர் தருத்தேனுமணி கசிவாகி உன்கழலுற்றேன் அமுத உணர்வூரி இன்பரசத்தே பருகி பலகாலும் எந்த நுயிர்காதர உற்று அருள்வாயே. தம்பிதனகவன தனையோனே தந்தை வளர்த்தாளருள்கை கனியோனே. அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கர யானை முக பெருமாளே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று ஐப்பசி மாதம் 26ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, மங்களவார். இந்த செவ்வாய்க்கிழமைக்கு வடநாட்டிலெல்லாம் மங்களவார் என்று சொல்வார்கள், அந்தமான்லையும் மங்களவார் என்று சொல்வார்கள். இந்த நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதை செவ்வாயோ வெறுவாயோ என்று சொல்கிறோம். அதனால் இந்த செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதி பகல் 12:38 பின்னாடி துவாதசி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம், அமிர்த யோகம். ராவுகாலம் செவ்வாய்க்கிழமை எப்போவுமே 3 முதல் 4:30, யமகண்டம் 9 முதல் 10:30, குளிகன் 12 முதல் 1:30. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் புதன் வடக்கே சூலம். இந்த வடக்கே சூலம் உள்ள நாளில் பால் தான் அதுக்கு பரிகாரம்னு சொல்லுவாங்க. புதன்கிழமையும் அதுவும் பால் தான் பரிகாரம். அன்பு சார்ந்த நேயர்களை, இன்று ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று மேஷ ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கிறது? மேஷ ராசிக்கு இன்று குரு 2ஆம் இடத்துல இருக்கார். ராசிநாதன் பலமாக இல்லை, ராசிநாதன் நீசம் அடைஞ்சிருக்கார். அது ஒரு வகையில் நல்லதுதான். ராசிநாதன் பலமாக எல்லாம் போனது நன்மை தான். 2ல் குரு இருக்கிறார். இந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். சனி 3, 6, 11 இருப்பது மிகவும் சிறப்பு. அதனால் மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் சித்திரை 30 வரையும் நல்ல நாள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ரிஷபராசி என்பர்களே, உங்களுக்கு ஜென்ம குரு, ஜென்மத்தில் குரு இருக்கிறார். இந்த ஜென்ம குரு சித்திரை மாதம் வரை இருக்கார். அதில் அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ஏற்படும். தேவையில்லாத பிரச்சனை, தலைக்கு உளைச்சலை கொடுக்கும், இடம் மாற்றங்களை கொடுக்கும். இருக்கிற இடத்த விட்டு வேறு இடம் போகிற மாதிரியெல்லாம், அந்த மாதிரியெல்லாம் அதில் எத்தனையோ விதங்கள் இருக்குது. அந்த மாதிரி அமைப்புலாம் கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு 2 கிரகங்கள் பிரமாதமாக இருக்குது. சனியும் ராகும். சனி எங்கே இருக்குது அப்படின்னா 10ஆம் இடத்துல இருக்குது. ராகு எங்கே இருக்குன்னா 11ல் இருக்குது. இது 2 பெரிய சிறப்பு. குரு ஜென்மத்தில் இருந்தால் கூட இந்த 2 கிரகங்களும் நல்ல ஒரு நிலையை காட்டும். இந்த ரிஷப ராசிக்கு சுக்கிரனுக்கு 2 பேரும் நல்ல கிரகங்கள், சனியும் ராகும்.
அதனால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும். கவனமாக நிதானமாக நடந்து கொள்ளுங்க, நன்மை உண்டு. அடுத்து மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு ராகு 10ல் இருக்கார். 10ல் ராகு இருந்தால் தொழில் பிரமாதமாக இருக்கும், தொழில் ஸ்தானம் நல்ல நிறைவாக இருக்கும். ஆகவே இந்த தொழில் நன்மை. ஆனால் குரு 12ல் இருக்கார். 12ஆம் இடத்துல குரு ஏதாவது தேவையில்லாத விரயங்களை இழுத்து விடுவார். 12ஆம் இடம் விரய ஸ்தானம் என்று பெயர். அதில் குரு இருக்கக்கூடாது. குருக்கு 12ஆம் இடம் நன்மை இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல விரயங்களா சுப விரயங்களாக பண்ணணும். இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், திருமணம் பண்ணுதல் மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாம் நம்ம வீட்டில் ஏதாவது அறவுடைய வேலைகள் இருந்தால் அந்த வேலையெல்லாம் அந்த அந்த ரூபாயை அதில் போட்டு நம்ம சரி பண்ணிடுறது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகவும் நல்லது. அடுத்து கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். மற்ற கிரகங்கள்லாம் பலமாக இல்லை, ஆனால் குரு 11ல் இருப்பது மிகவும் அருமையான அமைப்பு. உங்களுக்கு எல்லா காரியங்களும் நடைபெறும். நல்ல காரியங்கள் எல்லாம் உங்களுடைய சக்திக்கு தகுந்தபடி எல்லா காரியங்களும் நல்லது பூரா நடக்கும். எல்லாமே அவங்களுக்கு தகுதிக்கு என்னென்ன வேணுமோ அந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறும். ஆனால் குரு 8ல் இருக்கார். சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். அவர் அஷ்டம சனி என்று பயமுறுத்துவாங்க. அதெல்லாம் பயப்படாதீங்க. எந்த கிரகமும் நம்மளை ஒன்றும் பண்ணாது, பயப்படாதீங்க. இறை வழிபாடு செஞ்சீங்கன்னா கிரகங்கள் நம்மளை ஒன்றும் செய்யாது. என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு அஷ்டம சனி நடக்குது, பாடாப்படுத்துது அப்படின்னா கோயில் பக்கமே போகிறதில்லை. அப்போ பாடாப்படுத்த தானே செய்யும். இறைவனை போய் நாம் வழிபாடு செய்தமையானால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால் அஷ்டம சனியில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, புதிதாக எதையும் செய்யாதீர்கள். புதிய முயற்சிகள் வேண்டாம். இன்னும் 1.5 ஆண்டுகளுக்கு இருக்கின்றது அஷ்டமத்தை. அதனால் அது கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அமைப்பு. குரு இப்போ உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குது. அதனால் நல்ல இருக்கிற காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிற தொழிலில் நல்லா பண்ணலாம். அடுத்தபடியாக சிம்ம ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 10ல் இருக்கார். 10ல் குரு பவுசை குறைப்பா என்பார். பவுசை என்றால் நல்ல நிலைமை, நல்ல நிலைமையை குறைச்சி காட்டுவான். அதனால் கெட்ட பேர் வர்ற மாதிரி எதையும் பண்ணிடாதீங்க. வேலை பார்க்குறவங்க ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மேலதிகாரத்தை சரின்னு அனுசரித்து போயிடுங்க. அதுவும் சரின்னு போயிட்டீங்கன்னா குற்றம் இல்லை, வளைஞ்சிட்டா நிமிந்துக்கலாம். நிமிந்துனா தான் ஒடிஞ்சு போயிடும். அதனால் பணிவு என்பது பணிந்தால் எந்த இடத்துலையும் வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அது ஒரு பெரிய அமைப்பு. கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நேரம். குரு 9ஆம் இடத்துல இருக்கார். ஓடிப்போன 9ஆம் இடத்துல குரு, ஆப்டவனுக்கு அட்டமத்தில் சனின்னு சொல்லுவாங்க. அதனால் 9ஆம் இடத்துல குரு இருப்பது பெரிய சிறப்பு. கன்னிராசிக்கு சனி பகவான் 6ல் இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கிற சனி நல்லதெல்லாம் செய்யும். குருவும் உங்களுக்கு நல்ல பலமாக இருக்குது, சனியும் நல்ல பலமாக இருக்குது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல காரியங்கள்லாம் உங்களுக்கு சக்திக்கு கடன் வாங்கி எதையும் பண்ணாதீங்க. உங்களுக்கு சக்திக்கு உட்பட்டு எந்த காரியத்தையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லதே நடக்கும். அடுத்து துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு குரு 8ஆம் இடத்துல இருக்கார். அஷ்டம குரு. இந்த அஷ்டம குரு எந்த காரியத்தையும் செய்ய விட மாட்டார். ஆனால் ராகு பகவான் நல்ல இடத்துல இருக்கார், 6ஆம் இடத்துல இருக்கார். நல்லது செய்வார். ராகு மாதிரி கொடுக்கக்கூடிய கிரகம் எதுவுமே இல்லை. அவன் இருக்கும் இடத்தில் இருந்தால் எல்லாம் சுகமே என்று ஒரு பழமொழி உண்டு. அதனால் இந்த ராகு 6ல் இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கார் ராகு உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொள்ளுவார். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். அருமையான இடத்துல இருக்கார். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குரு 7ல் இருந்துட்டு ராசியை பார்க்குறாரு. நல்லதெல்லாம் செய்வார். திருமணம், 7ஆம் இடம் என்பது திருமணத்துக்குரிய இடம். திருமணம் நடக்கும், குழந்தை ஏற்படும், தொழில் துவங்கலாம், வேலை கிடைக்கும், அவர்கள் சக்திக்கு தக்கபடி எல்லாமே நடக்கும். அடுத்து தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7.5 முடிஞ்சு இப்போ சனி பகவான் 3ல் இருக்காது. பொதுவாக தனுசு ராசி என்பவர்களே கெட்டிக்காரங்கன்னு சொல்கிறது, திறமையானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்கு இப்போ நேரம் நல்ல அருமையாக இருக்குது. நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா, குரு பகவான் உங்களுக்கு சரியில்லை. ஆனால் சனியும் ராகு நல்ல இடத்துல இருக்குது. சனி 3ல் இருக்குது, ராகு 4ல் இருக்குது. 4ஆம் இடத்து ராகு எந்த குறையும் உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக பண்ணுவார். அதனால் ராகு நல்ல இடத்துல இருக்குது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். அடுத்தபடியாக மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு 7.5 சனி இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது. அதனால் முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றெல்லாம் கணக்கு இருக்குது. பயப்பட வேண்டாம், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ராகு நல்ல இடத்துல இருக்குது, 3ல் இருக்குது ராகு. குரு 5ல் இருக்குது. அதனால் 7.5 இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டம் இருக்கும், ஆனால் காரியங்கள் நடந்துடும். தைரியமாக இருங்க. அடுத்து கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஜென்மச்சனி சிரமப்படுத்த தான் செய்யும். அடுத்து கழிவு சனி. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துவோம்.
அவங்கவுங்க வயசுக்கு தக்கபடி நடக்குங்க அப்படிங்கிற அமைப்பு. குரு உங்களுக்கு சரியில்லை, அதனால் கவனமாக நடந்து கொள்வது. அதாவது எதையுமே யோசித்து நிதானமாக செய்யுங்க. வண்டி வாங்கல மெதுவாக போங்க, அவசரப்படாதீங்க. இது மாதிரி கவனமாக நடந்து விட்டீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறிக்கலாம். அடுத்து மீனராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு சரியில்லை, ஆனால் அந்த குருவுடைய பார்வை பிரமாதமாக இருக்குது. 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது உங்களுக்கு 7.5 ஆரம்பிச்சிருக்கு. அது நிறைய காலங்கள் இருக்குது. இருந்தாலும் முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று எல்லாம் வரும். அதனால் கவனமாக நடந்துக்குவோம். குருவுடைய பார்வை நல்ல நிறைவாக இருக்கிறது. குழப்பம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்வோம், நல்லதே நடக்கும். ஆனால் குழப்பமாக தான் இருக்கும். ஏன்னா ராசியில் ராகு இருக்குது. ராசியில் ராகு இருக்கிறது குழப்பி விடும். சட்டுன்னு ஒரு முடிவு, ரிசல்ட் கிடைக்காது உங்களுக்கு. ஆனால் குருவுடைய பார்வை உங்களுக்கு காரியத்தை சாதிச்சு விட்டுரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி என்பவர்களே, கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு மீனராசி, இந்த 3 ராசி என்பவர்களுக்கும் 7.5 சனியுடைய காலம் இருக்கிறது. அதனால் சனிக்கிழமை தோறும் விரதமாக இருங்க. விரதம் என்றால் சைவமாக இருக்க போகிறோம், பட்னியெல்லாம் கிடக்க வேண்டாம். சாப்பிடாமல் இறைவன் நம்மளை தரிசனம் பண்ண சொல்லலை. அதனால் பசியோடு நம்மளால் தரிசனம் பண்ண முடியாது. அதனால் சிந்தனை தடுமாறி விடும். அதனால் நல்ல சைவமாக ஸ்நானம் பண்ணிவிட்டு புதுசாக சமையல் பண்ணி சாப்பிடுங்க. காக்காய்க்கு சாதம் வைங்க. முடிஞ்சுன்னா எள்ளு பொடி கலந்து காக்காய்க்கு சாதம் வைங்க. வன்னி பத்திரம் கிடச்சிதுன்னா சனி பகவானுக்கு வன்னி பத்திரத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. வன்னி மரம் கிடச்சிதுன்னா, வன்னி கன்றுகள் கிடச்சிதுன்னா வாங்கி இந்த கூரணிக்கரை, நந்தவனம் இதில் பயிர் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வன்னி மரத்தை நீங்கள் பயிர் செய்து அந்த மரம் பெருசாகி அந்த வன்னி பத்திரத்தில் எல்லாரும் பறித்து சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுற போது உங்களுக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கும். அதனால் இதெல்லாம் இந்த வன்னி மரம், வில்வ மரம், துளசி செடி இது பயிர் செய்வது பெரிய புண்ணியம். வில்வ மரம் வைத்து நீங்கள் பயிர் செஞ்சீங்கன்னா சிவனுக்கு பூஜை செய்துக்கு ஒப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இதெல்லாம் செய்யுங்க, இறை வழிபாடு செய்யுங்க, நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை பற்றி இப்போது சொல்ல போகிறேன். அதாவது என்னென்னு கேட்டால், இந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தை பிறக்கின்ற போது எப்படி பிறக்கிறது? நல்ல குழந்தை கெட்ட குழந்தையாக பிறக்குது? இல்லை, பிறக்கின்ற போது நல்லவனாகத்தான் பிறக்கின்றார். அவனுடைய நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னையுடைய வளர்ப்பில் இருக்குது அப்படின்னு கூட எம்ஜிஆர் ஒரு படத்தில் சொல்லி பாடுறாரு. அது மாதிரி இந்த குழந்தை, நம்ம பெரியவங்கள்லாம் என்ன எழுதியிருக்காங்கன்னா, இந்த குழந்தை வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் ஒரு நல்ல மனநிலையோடு, தெளிந்த மனதோடு கணவன் மனைவி சேர வேண்டும். ஒரு நல்ல உயர்ந்த நட்சத்திரம், நல்ல நேரங்களை பார்த்து அவங்க 2 பேரும் சேர்ந்து வேறு சிந்தனை இல்லாமல் தெளிந்த இறைவனுடைய நாமத்தை நினைத்து கொண்டே கணவன் மனைவியோடு சேருகின்ற பொழுது இறைவன் நாமத்தை நினைக்கக்கூடாதுன்னெலாம் சொல்லுவாங்க. தப்பு, அப்படிலாம் இல்லை. இறைவா, எங்களுக்கு ஒரு நல்ல அறிவான குழந்தையை பெற்று எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி அந்த இறைவனை, சிவபெருமானை தியானித்து கொண்டு கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து அந்த குழந்தை அன்று உருவானால் நிச்சயமாக அறிவான குழந்தை உருவாகும். அமிர்த நேரம்னு அமிர்த காலம்னு ஒரு நேரம் இருக்குது. அந்த காலத்தில் 2 பேரும் சேர்ந்து, ஆணும் பெண்ணும் சேர்ந்து, அப்பொழுது அந்த குழந்தை உருவானால் உயர்ந்த கருத்துடைய குழந்தையாக, நல்ல அறிவான குழந்தையாக, ஆற்றல் மிக்க குழந்தையாக. ஒரு குழந்தை போதும், ஒரே ஒரு குழந்தை நமக்கு போதும். அறிவான குழந்தை, நாட்டுக்கும் வீட்டுக்கும் பயன்படக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க குழந்தை ஒன்று இருந்தால் போதும், நமக்கு பெரிய புண்ணியமாகிவிடும். அதனால் இந்த குழந்தை பெற வேண்டும் என்று நமக்கு வேணும் என்று எண்ணுகின்ற போது நமக்கு ஒரு நல்ல நிலையில், ஒரு நல்ல சூழலில், அதாவது அந்த காலங்களில் பார்த்திங்கன்னா அந்த முதல்ல கல்யாணம் பண்ணுற போது இந்த பள்ளி அறையில் நிறைய உயர்ந்த புஷ்பங்கள், வாசனை புஷ்பங்கள், வாசனை திரவியங்கள், நல்ல வாசனை ஊதுபத்தி, கண்ணாடி, நிலைக்கண்ணாடி இதெல்லாம் அழகுபடுத்தி அவங்கள ஒரு சந்தோஷமான நிலையில் அவங்க 2 பேரையும் சேர சொல்லுவாங்க. அந்த மாதிரி சேருகின்ற பொழுது முதல் சந்திப்பில் கூட குழந்தை ஏற்படலாம். அந்த ஒரு நல்ல ரம்யமான ஒரு சூழ்நிலையில் ஒரு குழந்தை ஏற்பட்டால் அந்த குழந்தை அறிவான குழந்தையாக இருக்கும். ஆகவே அன்பான தாய்மார்கள், பெரியவங்கள்லாம் இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் இதெல்லாம் யாருமே சொல்கிறது இல்லை. குழந்தை, ஏதாவது குழந்தை வேணும், அவ்வளோதான். அது நான் அறிவான குழந்தையா அறிவில்லாத குழந்தையா அப்படின்னு
இந்த பொருத்தம் பார்க்குற போது நாடி பொருத்தம்னு ஒன்று இருக்குது. அந்த நாடி பொருத்தத்துக்கு பொருள் என்னவென்றால் உடல் நலம் வம்சவழி என்று எழுதியிருக்கிறாங்க. உடம்பு 2 பேருக்கும் நலமாக இருக்கும், 2 பேருக்கும் அந்த நாடி பொருத்தம் இருந்தால் உடல் நிலை நல்ல நிறைவாக இருக்கும், அறிவான குழந்தையாக பிறக்கும். உடல் நலம் வம்சவழி. வம்சவழி என்றால் என்ன? நல்ல ஆண் குழந்தை நல்ல அறிவான குழந்தையாக பிறக்கும். அப்படின்னா இந்த நாடிக்கு பெரிய தத்துவம் இருக்கிறது. நாடி பொருத்தத்தை யாருமே எடுத்துக்கிறது இல்லை. நாடி 3 நாடி இருக்குது, 2 பேருக்கும் ஒரே நாடியாக இருக்கக்கூடாது. வாத நாடி பித்த நாடி இருக்கலாம், வாத நாடி பித்த நாடி இப்படி 2 பேருக்கும் சேரக்கூடாது. இப்போ இந்த மின்சாரத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று இருக்கிறது இல்லையா, அது மாதிரி எதிர்மறையாக இருந்தால் லைட் எரியும், பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் லைட் எரியும். 2 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ் இருந்தால் பீஸ் போகும். அதே மாதிரி 2 ஒரே நாடியாக இருந்தால் உடல்நிலை பாதிக்கும், அறிவில்லாத குழந்தையாக பிறக்கும். ஆகவே திருமண பொருத்தம் பார்க்கின்ற பொழுது இந்த நாடி பொருத்தம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. அது பெரும்பகுதி யாரும் பார்க்குறாங்க இல்லை. என்னுடைய சாஃப்ட்வேரில் நாடி பொருத்தம் கண்டிப்பாக வரும். நாடி பொருத்தம் இல்லாமல் நான் பார்க்கவே மாட்டேன். அப்படின்லாம் ஒரு சில கருத்துக்கள்லாம் இருக்குது. அதனால் இந்த நாடி பொருத்தம் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி அன்பான, அதாவது இப்போ நான் சொல்லுகின்ற கருத்துக்கள் யாருன்னா, புதுமண தம்பதிகளுக்கு, குழந்தை வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு இது ஒரு மிக உயர்ந்த கருத்து. அதனால் இந்த இதில் சில கருத்துக்களாக இருக்குது, அதை நாளைக்கு சொல்கிறேன். அதாவது இந்த ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாம் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுமா என்றெல்லாம் ஒரு கருத்துக்கள்லாம் இருக்குது. முடியும், நம்மளால் ஆண் குழந்தையை பெற முடியும், பெண் குழந்தையை பெற முடியும். இதெல்லாம் பெரியவங்க எழுதியிருக்காங்க. வராகமீரர் காலப்பரிச நூல் இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் நம்ம எடுத்து மக்களுக்கு சொல்லணும். அதை சொல்கிறதும் இல்லை. அப்படியே நல்லது சொன்னால் இப்போ யாரும் கேட்குறது இல்லை. அப்படிலாம் ஒரு காலம் விநாச காலமாக இருக்குது. அதனால் அன்பான நேயர்களே, குழந்தைகளே, நல்ல அருள் பெற்று நல்ல சூழ்நிலைகளை நீங்கள் அந்த குழந்தைகள் உருவாவதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருந்து அறிவான குழந்தைகளை பெற்று நல்ல பலன் நாட்டுக்கும் நமக்கும் மக்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் நல்ல பலன் அடைய வேண்டுமா எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வேண்டி, ஏன்னா அந்த முருகன் நினைத்தா எல்லாத்தையும் செய்யலாம் அப்படின்னு ஒரு கருத்துக்கள்லாம் இருக்குது. அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு, என்னவன் நினைத்தால் எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அந்த முருகப்பெருமானை வேண்டி எல்லா நலனும் பெற்று பல்லாயிரத்தாண்டு வாழ எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.